பிருந்தாவனமே அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறதே. காளிங்கன் மடுவில் கிருஷ்ணன் அப்படி என்னதான் செய்தான்? கிருஷ்ணனையும் காணோம். கிருஷ்ணனை தேடிப்போன இவரையும் காணோம். அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லையே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே? ஏன் அம்மா பதட்டமாக இருக்கிறீர்கள்? காரணம் அறியாமலே உன் அம்மா பதட்டமாக இருக்கிறாள். நீ செய்த காரியம் தெரிந்தால் மயங்கியே விழுந்து விடுவாள். இப்படியெல்லாம் நடக்கும் என்பது அவர்கள் அறிந்ததுதானே. தயவு செய்து இருவரில் ஒருவர் என்ன நடந்தது என்பதை கூறுங்கள். கிருஷ்ணன் கூறமாட்டான், நான் கூறுகிறேன். காளிங்க மடுவில் இருந்த காளிங்க சர்ப்பத்தின் தலையில் ஏறி நடனமாடி அவனை கடலுக்குள் விரட்டிவிட்டு வந்திருக்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, நீ ஏனப்பா இப்படியெல்லாம்? காளிங்கன் கொடிய விஷமுள்ள சர்ப்பமாயிற்றே, அது உன்னை ஒன்றும் செய்யவில்லையா? அது என்னை என்ன செய்துவிடும்? இளங்கன்று பயமறியாது என்பது சரியாகத்தான் இருக்கிறது. உனக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது கிருஷ்ணா. இனி இது போல் செய்யாதே. இருந்தாலும் இப்பொழுது காளிங்க சர்ப்பத்தை நீ அடக்கியதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள். என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் சொல்வது புரியவில்லை. இதைவிட கொடிய பாம்பு ஒன்றை நீ அடக்க வேண்டியுள்ளது என்று சொல்லுகிறேன். கொடிய பாம்பா? அது எந்த பாம்பு? அது வேறு யாரும் இல்லை, உன் மாமன் கம்சன் தான் அந்த பாம்பு. என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள்? கிருஷ்ணனின் இது போன்ற பராக்கிரம செயல்கள் கம்சனின் அடிவயிற்றை கலக்க ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவன் என்னை அவசரமாக அழைத்திருக்கின்றான். எதற்காக இந்த அழைப்பு? வேறெதற்கு? என்னை வைத்து உன்னை மிரட்டத்தான். அப்படியானால் நீங்கள் போக வேண்டாம், நானே போகிறேன். வேண்டாம் கிருஷ்ணா. ஆபத்து என்பது உனக்கு வந்தாலும் எங்களுக்கு வந்தாலும் ஒன்றுதான். நான் போனால் விவாதத்தோடு முடிந்துவிடும். நீ போனால் விபரீதமாகிவிடும். கம்சன் பொல்லாதவன். அம்மா, அம்மா, அம்மா ஒன்னதாமா? அம்மா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, சாப்பிடவாமா? எனக்கு வேண்டாம். என்னம்மா அது? நீ இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? என் பேரனை நல்லபடியா பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணிய கூட குடிக்க மாட்டேன். நீ போ. அப்பா, மணி ராத்திரி 11 ஆச்சு, சாப்பிடவாப்பா? வேண்டாப்பா. ஏன்பா இப்படி? வேண்டாம்னா விடண்டா. ராணி, தாயே மாயாதேவி, நான் துணிஞ்சு எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு மூசாவை மூலிகை பறிக்க காட்டுக்கு அனுப்பியிருக்கேன். தயவு செஞ்சு அவனை ஒன்றும் பண்ணிடாதம்மா. என் பிள்ளைய நல்லபடியா திருப்பி அனுப்பி வைமா. நான் ஒன்னதான் நம்பியிருக்கேன். ஓ
நமோ ஆஞ்சநேய நமக. ஓம் வாயுபுத்ராய நமோ நமக. ஓம் வானவர் மித்ராய நமோ நமக. ஓம் ராமசகாய நமோ நமக. ஓம் லக்ஷ்மணசகாய நமோ நமக. ஓம் நமோ ஆஞ்சநேய நமக. ஓம் வாயுபுத்ராய நமோ நமக. ஓம் வானவர் மித்ராய நமோ நமக. ஓம் ராமர் சகாய நமோ நமக. ஓம் லக்ஷ்மண சகாய நமோ நமக. ஓம் ஆஞ்சநேயாய நமோ நமக. ஓம் வாயுபுத்ராய நமோ நமக. ஓம் வானவர் மித்ராய நமோ நமக. ஓம் ராமர் சகாய நமோ நமக. ஓம் லக்ஷ்மண சகாய நமோ நமக. ஓம் வாயுபுத்ராய நமோ நமக. ஓம் நமோ ஆஞ்சநேயாய நமோ நமக. ஓம் வானவர் மித்ராய நமோ நமக. ஓம் நமோ ஆஞ்சநேயாய நமோ நமக. முன்னொரு நாளில் சந்தித்த பூத பாலகனே மூசா, ஸ்ரீ ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு, என் தவத்தை ஏற்று என்னை காண வந்துவிட்டீர்களா? ஆம், அன்ன ஆகாரமின்றி அடியவனை நோக்கி கடும் தவம் புரியும் உனது காரணத்தை அறியவே வந்தோம். காரணம் அறிவதோடு மட்டும் உமது கருணை நின்று விடுமா? இந்த எளியவனை வாட்டி வதைக்கும் இடரை, எல்லையற்ற கொடுந்துயரை நீக்கி என்னை ரட்சிக்க மாட்டீரா? உனது துன்பக் குரலால் எனது சிந்தனை நெகிழ்கிறது என்றாலும் அதை தீர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளதா? தங்களின் எல்லையற்ற சக்தியை பற்றி தாங்கள் உணராததும், எடுத்து உரைத்த பின் பல அற்புதங்களை நிகழ்த்துவதும் வாடிக்கைதானே ஆஞ்சநேய பிரபு? என்னை நன்றாகவே அறிந்துதான் வந்திருக்கிறாய். உனது துயர் என்ன கூறு? போலோக நகரத்தில் அசீம் என்னும் ஒரு கொடிய அரக்கன் பூதகுலமான எம் குலத்தை அழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு காரியமாற்றிக் கொண்டிருக்கிறான். அவனை நான் அழிக்க முடியாதபடி அப்பாவி மக்களை மனித வெடிகுண்டுகளாக மாற்றி கேடயமாக வைத்துக்கொண்டு போருக்கு தயாராகிவிட்டான். என் பொருட்டு உயிரிழக்கப் போகும் மனிதர்களை நான் காப்பாற்றியாக வேண்டும். அவர்கள் வெடித்து சிதறும் முன் அவர்களின் கந்தக தன்மையை செயலிழக்கச் செய்ய வேண்டும். அதற்கு தங்களின் ஆசியும் முற்கால ராமாயணத்தில் ராவண யுத்தத்தில் ராவணன் தனது சக்தி ஆயுதத்தை பிரயோகிக்க போய் லக்ஷ்மணனும் மற்றவர்களும் மூச்சு அற்று விழுந்தபோது ராமன், இனி போரும் வேண்டாம், எனக்கு சீதையும் வேண்டாம், எனக்கு பிராணனும் வேண்டாம் என கூறினார். அப்பொழுது வானர சிரேஷ்டரான சுசேனன் தங்களை அழைத்து இமயமலை தொடரில் ரிஷிய பர்வதத்துக்கும் கைலாய பர்வதத்துக்கும் இடையே உள்ள சஞ்சீவினி பர்வதத்தில் வளர்ந்துள்ள விகல்ய கர்ணி என்னும் மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணன் உள்ளிட்டோரை குணப்படுத்து என்று கூறினாரே. ஆமாம், முதலில் இது என்னால் முடியுமா என்று யோசித்ததும் பின்னவர் 100 யோசனை தூரம் குறுக்கிட்ட கடலையே கடந்து போய் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருந்த சீதையை சந்தித்து ஸ்ரீராமபிரானின் கணையாழியை கொடுத்து அன்னையிடமிருந்து சூடாமணியை வாங்கி வந்து ஸ்ரீராமபிரானிடம் சேர்ப்பித்தாயல்லவா என்று என் பலத்தை எனக்கு நினைவூட்ட நானும் விகல்ய கர்ணி மூலிகையை எடுக்க சஞ்சீவி பர்வதம் போனேன். அங்கு போனதும் மூலிகையின் பெயர் மறந்து போக சஞ்சீவி மலையையே தூக்கி வந்தது ஒரு தனி கதை. அதற்கென்ன இப்போது? சுவாமி, அப்படி நீங்கள் கொண்டு வந்த அந்த விகல்ய கர்ணி மூலிகையை வைத்துதான் நான் இப்பொழுது இந்த வெடிகுண்டு மனிதர்களை குணப்படுத்த முடியும். சுவாமி, அந்த விகல்ய கர்ணி மூலிகை எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை கூறி எனக்கு வழிகாட்டுங்கள். நீ மூலிகையை தேடி வந்த தன்னலமில்லாத நோக்கம் என்னை பரவசப்படுத்தி விட்டது பாலகனே. எனவே மூலிகை உள்ள இடம் கூறுகிறேன், கேள். கூறுங்கள் சுவாமி. நான் சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு வரும்போது அதன் சில பகுதிகள் அந்த மூலிகைகளோடு கீழே விழுந்து விட்டது. அப்படி விழுந்த இடங்களில் இந்த ஔஷத வனமும் ஒன்று. இந்த வனத்தின் சில பகுதிகளில் அந்த விகல்ய கர்ணி மூலிகைகள் செழித்து வளர்ந்துள்ளது. அவைகளை நான் எங்கனம் இனம் காண்பது சுவாமி? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம்
என்ற ஸ்ரீராம மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே இந்த ஔஷத வனத்திற்குள் செல். ஸ்ரீராமபிரான் நாமம் கேட்டு எந்த செடி பொன்னிறமாக மின்னுகிறதோ அதுவே விகல்யகர்ணி மூலிகை. அவற்றை பறித்துக் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட மானிடர்களை குணப்படுத்துவாயாக. நலம் உண்டாகட்டும். மிக்க நன்றி ஆஞ்சநேய பிரபு. மனம் மகிழ்ந்தேன். வருகிறேன். இப்பவாவது சொல்லு கிருஷ்ணா, எங்களை எங்க கூட்டிட்டு போற? ஆமா கிருஷ்ணா, இங்கேயா இருக்குமா அங்கேயா இருக்குமான்னு நினைச்சு எங்க மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. கிருஷ்ணா, இவனோட பார்ட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடியில ஒழுங்கா இருக்கிறது, உருப்படியா இருக்கிறது இவனோட மண்டை மட்டும்தான். அதையும் வெடிக்க வச்சிடாத கிருஷ்ணா. டேய் ப்ளீஸ் கிருஷ்ணா, எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு கிருஷ்ணா. சொல்கிறேன், வாருங்கள். ஒருவேளை கிருஷ்ணா நம்மள விருந்து கூட்டிட்டு போறாரோ? இல்ல கிருஷ்ணா. டேய், உன்னோட புத்தி சாப்பாட தாண்டி போகாதடா. என்ன கிருஷ்ணா இப்படி நாறுது? கிருஷ்ணா, எங்க ஊர்ல பிரியாணிய 3 நாள் கழிச்சு தொடர்ந்தா இந்த நாத்தம் தான் அடிக்கும். எப்பா கப்பு தாங்க முடியலையா? இதற்கு காரணம் அதோ அந்த புகை. என்ன புகை கிருஷ்ணா இது? புகை போல் இருப்பது புகை அல்ல, கம்சன் என்னை கொல்ல அனுப்பிய அஷ்டகாலங்கிற அரக்கன். பயப்படாதீர்கள், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன கிருஷ்ணா அது? அஷ்டகாலங்கிறது ஒரு புது பேர் மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ இது ரொம்ப முக்கியம். முக்கியம்தான் பாலு. அதாவது கௌரி, எல்லோரும் ஒருவராக ஒரே ஒரு இடத்தில் நின்றுதான் போரிடுவார்கள். ஆனால் இந்த அஷ்டகாலனோ 8 உருவங்களாக பிரிந்து 8 திசையில் நின்று போரிடுவான். எனவேதான் இவன் அஷ்டகாலன் என்று அழைக்கப்படுகிறான். இவனை இளைய கம்சன் என்றும் அழைப்பார்கள். அப்படிப்பட்டவனை அவனை கொல்ல அனுப்பிச்சிருக்காங்க. டேய், கேள்வி கேக்குற நேரமாடா இது? வைத்த கலகுது, வாங்கடா போயிடலாம். ஓட வேண்டிய அவசியமில்லை, ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். எனது ஆயுத பிரயோகத்தை உங்களுக்கு காட்டவும், அஷ்டகாலனை அழித்துவிட்டு அதை உங்களுக்கு தரவுமே உங்களை நான் இங்கே அழைத்து வந்தேன். சிதைந்து போவதற்காக அஷ்டகாலன் என்னை சிரித்து அழைக்கிறான். இங்கேயே இருந்து வேடிக்கை பாருங்கள். பலவான் என்று எதிர்பார்த்து வந்தால் பால் மனம் மாறாத பாலகனாக இருக்கிறாயடா கிருஷ்ணா. நீ எதிரி அல்ல, எலி. அப்படியா? இப்பொழுது பார்,
நான் எலியா இல்லை புலியா என்று தெரியும். பொடி பயலே, பயந்து ஓடிவிட்டாயா? நான் உன் தலைமேல் நிற்கிறேனடா. தலையில் இருந்தால் பேன் ஆளை விட பெரிதாய் விடுமோ? பேச்சதற்கு, பேனை நசுக்க பார்க்கலாம். நசுக்க தேவையில்லை, வீசினாலே விதி முடிந்துவிடும். இப்பொழுதே பிடித்து தரையில் வீசி சாகடிக்கிறேன். அது என் பலம் தெரியாமல் என்னை சீண்டிவிட்ட சிறுவனே, இப்பொழுது பா. எல்லாம் அழியறதுக்கு தான் பாலு. எட்டாக பிரிந்து 8 திசையில் இருந்து உன்னை தாக்கினால் எனக்கு கேவலம் என்றுதான். மீண்டும் ஒருவனாகிவிட்டேன் சிறுவனே. நீ அஷ்டகாலன், 8ஆக தான் பிரிய முடியும். ஆனால் நானோ எண்ணில் அடங்காதவன். இப்பொழுது பார்.